Hello friends, Vanakkam, Vandanam, Namaste, Namaskar. Pakodi Saki Muthu from Mumbai, Muthu Baba in Kanyakumari. Nifty Negi weekly option settlement Tingal Chavo Podan Bialan, the Nal market open plus la positive open aye. நூறு நூற்றம்பது பாயிண்ட் கீழே டவுனில் வந்து ரெண்டாவது மேலே ஹை லெவலில் போய் நார்மலாக 150 145 160 பாயிண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்னைக்கு கூட 24,500 ப்ளஸில் ஓப்பன் ஆகி கீழே 24,295 வரைக்கும் கீழே வந்துட்டு திரும்ப 24,700 சொச்சம் கீழே மேலே 857, அதாவது 24 கிட்டத்தட்ட 860 பாயிண்ட் ஹை லெவலில் போயிட்டு கடைசியில் க்ளோஸ் ஆகிறது வந்து 24,708 க்ளோஸ் ஆகி ஒரு 250 பாயிண்ட் ப்ளஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியும் 52,450 இன்னைக்கு 52,700 கிட்ட ஹையில் போயிட்டு க்ளோசிங் வந்து 500 400 கிட்ட க்ளோஸ் ஆகி ஒரு 243 333 பாயிண்டில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. கடந்த 4 நாளாமே ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி செலக்டட் குரூப் வந்து நல்ல ஹை கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கு பேங்க் நிஃப்டிக்கு. அதே நேரத்தில் பேங்க் நிஃப்டிக்கு கான்ட்ரிபியூஷன் நல்லா கொடுத்து அதர் தென் பேங்க் நிஃப்டி, பிஎஸ்யூ, ஸ்மால் மிட் கேப் எல்லாம் ஒரு புஷ்அப் பண்ணி நிஃப்டியை வந்து இன்னைக்கு க்ளோசிங் வந்து 24,709 க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஏற்கனவே நான் நேற்று கொடுத்துருந்தேன் ரொம்ப ஸ்ட்ராங் எவ்ரிடே வில் சேஞ்ச் டெக்னிக்கல் அப்சைடு அண்ட் டவுன் சைட். நேற்று கொடுத்துருந்தேன் 24,590 24,620 மேலே க்ளோஸ் ஆனால் 24,960 வரும். 860 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு வந்து அது என்னன்னா 24,857 ஒரு 3 பாயிண்ட் தான் கம்மி, ப்ளஸ் மைனஸ் 10 பாயிண்ட்ஸ் அங்கங்கே வரும். க்ளோஸ் ஆனது 700 கிட்டத்தட்ட க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் கன்சல்டேட்டட் பார்க்கும்போது இன்றைக்கி 24,708.10 அதே லெவலில் இருக்குது. நாளைக்கு சப்போர்ட் வந்து 24,590 24,520. போன வாரம் மண்டேல இதை நான் ரெசிஸ்டன்ஸாக கொடுத்துருந்தேன். 24,490 520 590 க்ளோஸ் ஆகணும். இன்னைக்கு 590 520 490 24,000 அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சப்போர்ட்டாக இருக்கும். இந்த 3 பாயிண்ட்டும் ரொம்ப கிரிட்டிக்கல் பொசிஷன். மேலே கீழே போகுது, மேலேருந்து கீழே வரும்போது ரெசிஸ்ட் சப்போர்ட்டாக இருந்து இப்போ அடிச்சு உடஞ்சி மேலே போகும்போது உங்களுக்கு ரெசிஸ்டாக இருக்குது. அவ்வளோதான். இன்னும் மார்க்கெட் எவ்வளோ மேலே போகும்? ஏன்னா திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் இந்த 4 நாளும் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 16,000 கோடி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 4,000 கோடி 3,000 கோடி இன்னைக்கு ஒரு 8,000 கோடி, அதுக்கு மேலே கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து ஒரு 16,000 கோடி பண்ணியிருக்கிறாங்க பாசிட்டிவ். ஆப்ஷனில் நேற்று ஒரு 18,000 கோடி, இன்றைக்கு 76,000 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. வாங்கினது என்ன, கால் ஆப்ஷனாகவும் இருக்கலாம், கால் ஷார்ட்டாகவும் இருக்கலாம். அது ஆக்ஷன் என்னன்னாக்க ஸ்ட்ராடலில் அவங்க பண்ணுறனால யாரும் கண்டுபிடிக்க முடியாது. என்னோட கணிப்பு என்னன்னாக்கி இன்னைக்கு வாங்கினதுலாம் கால் ஆப்ஷன் தான், ஷார்ட் கவரிங் வாங்கித்தான் ஆகணும். வித்தா மேலே வந்து இன்னைக்கு 24,700 க்ளோஸ் ஆகிருக்கு. நாளைக்கு 860க்கு மேலே க்ளோஸ் ஆகலாம். ஆனால் நாளைக்கு வீக்கெண்ட் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே லீவு இருக்குது, சுட்டி லீவு இருக்குது. அதனால் 860க்கு மேலே இன்ட்ராடே மேலே போனாலும் கீழே வரும். இன்னைக்கு கூட மார்க்கெட் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னாக்கி 24,560 590 600க்கு மேலே போனால் இஃப், அதர்வைஸ் நோ. பட்
டவுன் சைடு 360, 340 வரைக்கும் தான் குடுத்திருந்தேன். 295 அதிகபட்சமா கீழ வந்திருக்கு. ஏன்னா, இப்ப நிஃப்டி 50 இந்த ஒண்ணு தான் வீக்லி ஆப்ஷன் செட்டில்மெண்ட்ல இருக்கு. பேங்க் நிஃப்டில. பேங்க் நிஃப்டி உள்ள பூரா கம்ப்ளீட்டா அங்க ஷிஃப்ட் ஆயாச்சு. அதனால வாலட்டிலிட்டி வந்து நெறைய இருக்கும். அதே நேரத்துல பேங்க் நிஃப்டி வந்து மந்த்லி எக்ஸ்பைரி வாங்குனாலும், நிஃப்டி கீழ வரும்போது அதுவும் கீழ போகும். நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் சேர்த்து அன்பிலீவபிள், அன்டைஜஸ்டபிள் மூவ்மெண்ட்ஸ் தான் இருக்கும். இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் எல்லாம் very difficult to survive. ஓகே, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்ட் எவ்வளோக்கு எவ்வளவு வாங்குறாங்களோ மார்க்கெட் மேலே போகும். டொமஸ்டிக் எவ்வளோ தான் பம்ப் பண்ணாலும் அது டவுன் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கும். ஃபாரின் இன்ஸ்டியூஷன் டவுன் ட்ரெண்டில் விற்பான், ஹை ரேட்டில் வாங்குவான். ஸ்ட்ராடலில் அவன் தான் ஜெயிக்க முடியுதுன்னா நீங்களும் நானும் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, பி கேர்ஃபுல். ஃபாலோ சார்ட் மூவ்மெண்ட் இன்ட்ராடே அண்ட் கன்சால்டேட்டட் டெய்லி, வீக்லி, up or down, you are the winner. Okay.